தண்ணியை வந்து நம்ம 100 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து சூடு பண்ணோன்னா தண்ணி வந்து லிக்விட் ஸ்டேட்டில் வந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஸோ இதை பாயிலிங்னு சொல்லுவோம். ஸோ இது நடக்கிறதுக்கு நமக்கு 100 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணியே ஆகணும். ஆனால் நம்ம துணியை துவைச்சி காய போடும் போது அது ட்ரை ஆகுது. அதுக்கு வந்து 100 டிகிரி செல்சியஸ் வந்து ரீச் ஆகிறது கிடையாது. ஏன்னா சூரியன் வந்து 40லேருந்து ஒரு 50 வந்து ரீச் ஆகும்னு வச்சுக்கோங்க, 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். அப்படி இருக்கும் போது இது 100 ரீச் ஆகுறதே இல்லை. ஆனால் தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகுது, துணி வந்து ட்ரை ஆகுது. இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து பாயிலிங்க்கும் எவாப்ரேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். பாயிலிங் நடக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து 100 டிகிரி செல்சியஸ் வந்து தண்ணி ரீச் ஆகணும். எவாப்ரேஷன் நடக்கிறதுக்கு நமக்கு 100 ரீச் ஆகணும்னு அவசியம் இல்லை. பிலோ 100லேயே வந்து எவாப்ரேஷன் நடக்கும். ஸோ இந்த துணி வந்து காய போடுற கான்செப்டில் வந்து பாயிலிங் நடக்கலை, அங்கே எவாப்ரேஷன் நடக்குது. இந்த பாயிலிங்க்கு எவாப்ரேஷனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, பாயிலிங் நடக்கணும்னா கண்டிப்பாக 100 டிகிரி செல்சியஸ் வந்து தண்ணி ரீச் ஆகணும். அப்புறம் இந்த பாயிலிங் வந்து பயங்கர ரேப்பிடாக நடக்கும். அதாவது லிக்விட் ஸ்டேட்லேருந்து வேப்பர் ஸ்டேட் வந்து செம ஃபாஸ்ட்டாக நடக்கும். சீக்கிரமாக வந்து எல்லா லிக்விடும் வந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஆனால் பாயிலிங் நடக்கணும்னா கண்டினியூஸாக 100 டிகிரி செல்சியஸில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 100 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணல, இல்லை ஹீட் கொடுக்குறத கம்மி பண்ணிட்டோன்னா பாயிலிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி இந்த கொதிக்கிறதுன்றது வந்து அந்த வாட்டரோட மொத்த பாடியில் வந்து நடக்கும். மொத்த லிக்விடும் வந்து கொதியும். அடியிலேருந்து மேலேருந்து சைட்லேருந்து கொதிக்கிற எல்லா லிக்விடும் வந்து வேப்பர் ஸ்டேட்டாக வந்து மாறுறதுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ்ஸு துடிச்சிக்கிட்டே இருக்கும். அது லிக்விட்லேருந்து வேப்பராக மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் எவாப்ரேஷன் வந்து சர்ஃபேஸ் லெவலு. அது வந்து இப்போ துணியில் எடுத்துக்கோங்க. துணியில் மேலே இருக்க முதல் லேயர்லேருந்து வந்து தண்ணி வந்து ஆவியாக ஆரம்பிக்கும். இந்த ஆவி ஆகிறது வந்து காற்றோட கலக்கும். இந்த காற்றுக்கு வந்து ஒரு எபிலிட்டி இருக்குது, தண்ணியை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். எப்போது அது வேப்பர் ஸ்டேட் ஆனோன்னே அந்த தண்ணியை ஹோல்ட் பண்ண முடியும். இதை வந்து இங்கிலீஷில் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த ஹியூமிடிட்டின்றது அந்த காற்று வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பரை வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் கணக்கு. இந்த ஹியூமிடாக ரொம்ப இருக்குது அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி அந்த ஏரில் வந்து வாட்டர் வேப்பர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக வந்து க்ளோத்ஸ் வந்து ட்ரை ஆகாது. இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, நமக்கு வேர்க்கும் அந்த வேர்வை வந்து உடம்புலேயே ஒட்டிகிட்ருக்கோம். அது காற்றோட போய் நம்ம வந்து வேர்வை வந்து ட்ரை ஆகாது நமக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமிடான காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டைமில் வந்து க்ளோத்ஸ் வந்து ட்ரை ஆகாது. நார்மலான ட்ரையிங் டைம் பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன் ரேட்டு வந்து 50லேருந்து 70 மில்லி லிட்டர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து ட்ரை ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் 3லேருந்து 4 மணி நேரத்தில் வந்து க்ளோத்ஸ் ட்ரை ஆகிடும். ஆவரேஜாக வந்து சன் வந்து 30 டிகிரி செல்சியஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷேடியான இது வீட்டுக்குள்ளேயோ இங்கேயோ உணர்த்துறீங்கன்னா அப்போ 30 to 50 மில்லி லிட்டர் per hour 4லேருந்து 5 மணி நேரத்தில் வந்து ட்ரை ஆகும். எவாப்ரேஷனால் தான் ட்ரை ஆகுது க்ளோத்ஸ்.